தமிழகத்தின் முதல்வராக தளபதி மு.க. ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்றிருந்த 4.5 ஆண்டு காலத்திலே தமிழ்நாட்டு மக்களுக்கு வேண்டிய திட்டங்களை அவர்களை நேரடியாக சென்று சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு துறையிலேயும் வழங்கியிருக்கிறார்கள். உங்களுடன் ஸ்டாலின் முகாமாக இருந்தாலும், இன்றைக்கு நலம் காக்கும் ஸ்டாலின் முகாமாக இருந்தாலும், உங்கள் பகுதியிலே இன்றைக்கு வேட்டவளத்திலே நீங்கள் எல்லா பெரிய மருத்துவர்களும் மருத்துவக் கல்லூரியில் இருக்கிறவர்கள்லாம் இங்கே வந்து இங்கே உங்களுக்கான மருத்துவ வசதிகளை செய்யக்கூடியவர்கள். ஏன்னா நம்ம நிறைய பார்த்திங்கன்னா கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுக்கு தான் அதிகமான வியாதிகள் பாதிக்கப்பட்டாலும் அது தெரியாமலே வாழ்க்கையை ஓட்டுறாங்க. கடைசியில் வியாதிகள் முற்றிய பிறகுதான் அவர்கள் அந்த வியாதிகளினுடைய வீரியத்தை உணரக்கூடிய நிலை இருக்கிறது. அதை மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இத்தனை மருத்துவர்களை இங்கே அனுப்பி உங்களிடம் அத்தனை பேரும் பரிசோதனை செய்து கொண்டு ஆரம்ப நிலையிலே எல்லா வியாதிகளையும் குணப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த மருத்துவ முகாம் நடைபெறுகிறது. இதுவரை 22 முகாம் நடைபெற்றிருக்கிறது. 37,210 புதிய பயனாளிகள் இதில் தேர்ந்தெடுக்கப்பட்டு பயனடைந்துள்ளனர். 25,269 இரத்த பரிசோதனை செய்திருக்கிறார்கள். 2,137 நபர்களுக்கு விரிவான ஒரு மருத்துவ காப்பீட்டு அட்டை தந்திருக்கிறோம். அதேபோல் 12,141 தூய்மை பணியாளர்கள் பயனடைந்திருக்கிறார்கள். இசிஜி 17,665 பேருக்கு இசிஜி சோதனை செய்யப்பட்டுள்ளது. 3,021 நபர்களுக்கு ஸ்கேன் செய்யப்பட்டிருக்கிறது. 2,287 பேருக்கு எக்கோ பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. ஆக இப்படி இந்த மருத்துவ முகாம் வெற்றிகரமாக எல்லா பகுதியிலையும் நடைபெறுகிறது. இன்றைக்கு நம்முடைய தொகுதியில் கீழ்பண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வேட்டவளத்தில் இன்றைக்கு இந்த முகாமிலே நிறைய மக்கள் காலையிலிருந்து கலந்து கொண்டு பல்வேறு மருத்துவ உதவிகளை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் சிறந்த சுகாதாரத்திலேயும் நம்ம மருத்துவக் கல்வியில் முதலிடம் பெற்றிருக்கிறோம். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் 73 மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றன. வேறு எந்த மாநிலத்திலையும் கிடையாது. பெரிய பெரிய மாநிலம் நம்மளை விட உத்தரப்பிரதேசம், மராட்டியெல்லாம் அங்கெல்லாம் வந்து இவ்வளோ மருத்துவக் கல்லூரி கிடையாது. நம்முடைய தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது திருவண்ணாமலையில் நம்ம அரசு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தார். அதனால தான் இன்றைக்கி நம்ம மக்கள் நிறைய பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் முன்னெல்லாம் சிஎம்சிக்கும் ஜிப்மருக்கும் தான் நம்ம மக்கள் போயிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம மருத்துவக் கல்லூரி வந்த பிறகு எவ்வளோ பெரிய பிரச்சனை என்னாலும் இங்கேயே திருவண்ணாமலையிலே தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான திட்டங்களை எல்லாம் நம்முடைய கலைஞர் அவர்கள் தந்தார்கள். தமிழக முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் ஆட்சி இன்றைக்கு சுகாதாரத்துறையிலே பல எண்ணற்ற சாதனைகளை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறது.